இப்போ மனிதர்கள் ஆழ்கடலுக்குள்ளெல்லாம் குதிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மனித இயல்பா? மனிதர்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கா இருக்கவே அப்படின்னு கேட்டால் மனிதர்களுக்கு இவ்வளோ தைரியம் கிடையாது. இதெல்லாம் அவங்கள பற்றின குழப்பம். தனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது. இப்போ மலையில் செங்குத்தான மலையிலெல்லாம் எவரெஸ்ட்டில் ஏறுறாங்க. அப்போ அந்தளவுக்கு மனிதர்கள் தைரியமானவங்களா அப்படின்னா கிடையாது. மனிதர்களுக்கு தன்னை பற்றின குழப்பம். தனக்கு எந்த அளவுக்கு தைரியம் அப்படிங்கிறத பற்றி குழப்பம். எப்படின்னா போரிடுறாங்கள, சண்டை போடுறாங்க. அது மனிதர்களுடைய இயல்பா? அது கிடையாது தானே. எல்லாருக்குமே அதில் எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்குல்ல. சண்டைனாலே எல்லாத்துக்கும் பயம். அடித்தடி சண்டை போட்டாலே அதை பார்க்குறதுக்கே பயப்படுவாங்க நிறைய பேர். அதனால் மனிதர்களுக்கு காயம், ரத்தம் இதெல்லாம் பயம்தான். ஆனால் அவங்களுக்கு தெரியல. அது மாதிரி தன்னை பற்றின. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பல பேர் அது முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்னால் முடியாதுப்பா, சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்லை முடியும், மனிதர்களால் முயன்றா முடியாது எதுவும் இல்லை, பாருங்கள் சண்டை போடுறேன் பாருங்கள் ஆழ்கடலுக்குள்ளே போகிறேன் பாருங்கள். கடலுக்குள்ளே இறங்குறதுக்கே பயப்படுவாங்க. ஆழ்கடலுக்குள்ளே இறங்குறது ரொம்ப அசாத்திய. அது மனித இயல்பு கிடையாது. அது ஒருத்தர் சிலர் இல்லை மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆழ்கடலுக்குள்ளே போய் இறங்கி போயிட்டு வர்றாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா கிணத்துல குளிக்கிறதுக்கே பயங்க. உண்மையிலே அது மனித இயல்பே கிடையாது. மனிதர்கள் ஒரு கிணத்துல குளிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. பாருங்கள், மேலே குளிக்கிறாங்க, அடியில் பார்த்தா அவ்வளோ ஆழத்துக்கு தண்ணீர். அதை நினச்சாலே பயமாக இருக்கும் மனிதர்களுக்கு. அதனால் நீச்சல் தெரிஞ்சால் கூட பயப்படுவாங்க. மனிதர்கள் அந்த அளவுக்கு பயந்தாங்கொழிகள். அந்த பயம்தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த தைரியம், அப்படிப்பட்ட தைரியம் நமக்கு தேவையில்லை. ஒரு ஆடோ மாடோ இப்போது எருவு மாடு அதுக்கு என்னவோ தெரில, வெப்பம் தைக்க முடியாமல் போய் வெப்பத்தில் ஒரு குளத்தில் இறங்கி அப்படியே நிற்கிது. எங்கேயாவது ஆழமான ஒரு ஏரியில், ஒரு 20 அடி 30 அடி ஏரியில் எங்கேயாவது ஒரு எருவு மாடு நீந்தி பார்த்துருக்கீங்களா? அது உயரத்துக்கு எங்கே நிற்க முடியுமோ அங்கே தான் போய் நிற்கும். குட்டையில் போய் நிற்கும். எந்த ஒரு மாட்டுக்கு நீச்சல் தெரியும், ஆட்டுக்கு நீச்சல் தெரியும். ஏதாவது ஒரு பெரிய 20-30 அடி ஒரு ஆழ கிணத்துலையோ குளத்துலையோ இறங்கி நீச்சல் அடிக்கிறீங்கிற பார்த்துறீங்களா? இறங்காது, பயப்படும். அது மாதிரி குரங்கு கூட நீச்சல் தெரியும் தான். ஆனால் அதுக்காக போயிட்டு அது எங்கேயும் கிணத்துல விழுந்து குளிக்கிறது அதெல்லாம் அதோட இயல்பு கிடையாது. அதனால் மனிதர்கள் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்குது. தான் யாருன்னு தெரியல அவங்களுக்கு. மனிதர்கள் அதுக்காக தான் போரிடுறாங்க. விண்வெளிக்கு போகிறது, இதெல்லாம் விண்வெளிக்கு போகிறதா? அடேங்கப்பா, எப்பா அங்கேயே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு செயற்கையான ஒரு தைரியம். ஆனால் அது என்றைக்குமே நிலையானது கிடையாது. அதை என்றைக்கும் மனிதர்கள் போற்றி பாதுகாக்க முடியாது, தக்க வச்சிக்க முடியாது. எப்படின்னா அந்த காலத்தில் போரிட்டாங்க, இன்றைக்கி போரிடுறாங்களா? அன்னைக்கு போரிட்டுருக்கான தைரியத்துக்கு கொஞ்சம் பேர் முன் வந்தாங்க, வாங்க சண்டை போட்டு பார்க்கலாம், மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு சண்டை போட்டு பார்க்கலான்னு போனாங்க. இன்றைக்கி சண்டை போடுறாங்களா? அன்றைக்கே போர்னாலே ஓடி ஒளிஞ்சாங்க. ஏன்னா அது மனிதர்களோட இயல்பு கிடையாது. எது மனித இயல்பு கிடையாதோ அது காணாமல் போயிடும். அதை நீ பாதுகாக்கவே முடியாது. அதுபோல் கிணத்துல குளிக்கிறதுனா கூட, இப்போ எனக்கு கூட சின்ன வயசில் அவ்வளோ கிணத்துல குளிச்சிருக்கேன். மேலே இருந்துலாம் குதிப்பேன். அவ்வளோ உயரத்தில் 20-30 அடி உயரத்துலேருந்து குதிப்பேன். அந்த மோட்டார் கொட்டாக இருக்கும், ஒவ்வொரு கிணத்துக்கும் ஒரு மோட்டர் கொட்டாக இருக்கும். கிணத்துலேயே பார்த்தீங்கன்னா 20 அடி ஆழத்தில் தான் தண்ணி கிடக்கும், அல்லது 10 அடி ஆழத்தில் தண்ணி கிடக்கும். அந்த மோட்ரு கட்டாக அது ஒரு 20 அடி இருக்கும், 20 அடி 10 அடி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது மேலே ஏறி மேலேருந்து நாங்கள் குதிப்போம், பல்ட்டி அடிப்போம், பேக் பல்ட்டி எல்லாம் அடிப்போம். அப்போ அது சின்ன வயசில் அதெல்லாம் ஒரு தைரியமான ஒரு செயல். அப்படி தைரியமானவங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிற ஒரு முயற்சி. ஆனால் அது உண்மை கிடையாது. அப்படி ஒரு தைரியம் தேவையில்லை. ஏன்னா பாதுகாப்பாக வாழணும். எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் மேலேருந்து விழுறீங்க, கிணத்துல அப்படி குதித்து பாறையில் மோதி இறந்து போனவங்க இருக்காங்க. அதனால் அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அது இயல்பும் கிடையாது. அப்போ அப்படிங்குமா, அப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. அப்போ நீங்கள் இன்றைக்கி பாத்ரூமில் இருந்து குளிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுவே போதுமானது. அல்லது ஒரு ஆற்றுல கூட நிறைஞ்ச வெள்ளம் போகுது அப்படின்னா அதில் இறங்க பயப்படுவாங்க. அதுவே பாதுகாப்பான ஒரு வெள்ளம் போகுது அப்படின்னா, ஒரு முட்டை அளவுக்கு தான் தண்ணி போகுது அப்படின்னா, தெளிவாக இருக்குது அப்படின்னா பயந்து குளிச்சுட்டு வர்றது அது மனித இயல்பு. இந்த மாதிரி நமக்கு ஒரு பயம் இருக்கா, அப்போ நம்ம பயந்தாங்கொழியாக நம்ம நினச்சிடக்கூடாது. ஒரு கிணத்துல குளிக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா நாம் ஒரு பயந்தாங்கொழியா? ஒரு குளத்தில் இறங்கி குளிக்கிறதுக்கு ஒரு ஆழமான ஒரு குளம் 10-15 அடி ஆழம், அதில் போய் குளிக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அப்போ நம்ம பயந்தாங்கொழியா அப்படின்னு நினச்சிடாதீங்க. மனிதர்களோட இயல்பு அது. போரிடுவதற்கு பயப்படுறோமே,
போய் அவங்ககிட்ட போய் அடிதடி சண்டை போடுறதுக்கு பயப்படுறோமே அப்படின்னா அப்போ நம்ம பயந்தாங்கொழியா அப்படின்னா அது மனித இயல்பு. நீ அதை ஒத்துக்கோ, அம்மா பயம்தான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கே போய் அப்போ மனிதர்கள் தங்களுடைய திறமையை எங்கே தான் காட்டுறது? இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தால் சண்டை போடுறதுக்கு பயப்படுற, அடிக்கிறதுக்கு பயப்படுற, வெட்டுறதுக்கு பயப்படுற, குத்துறதுக்கு பயப்படுற, இந்த மாதிரி ஆழமான கிணத்துல குதிக்கிறதுக்கு பயப்படுற, கடலில் குதிக்கிறதுக்கும் மலையில் ஏறுறதுக்கும் பயப்படுற, ஒரு மரத்தில் ஏறுறதுக்கும் பயப்படுற. ஏன்னா இன்றைக்கி மரத்தில் ஏறுறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் சின்ன வயசில் நான் நல்லா மரம் ஏறுவேன். மரத்தில் ஏறி நாங்கள் பாட்டு விளையாண்டு கிடப்போம். ஆனால் என்ன விழலை, அந்த அளவுக்கு பாதுகாப்பாக ஏறி நாங்கள் ஏதோ தப்பிச்சு வந்துட்டோம், அந்த பருவத்தை கடந்து வந்துட்டோம். அப்போ நீங்கள் மரத்தில் ஏறக்கே பயமாக இருக்குது அப்படின்னா எது நிஜம்? இன்றைக்கி இருக்கிறது பாருங்கள், இதுதான் நிஜம். அன்னைக்கு இருக்கிறது அது பொய். ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இப்படியெல்லாம் பண்ணாக்கா நம்மளை நம்ம ஒரு உயர்வை பெற்று விடுவோம், நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க மெச்சுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி முரட்டுத்தனமான வேலைகள். அப்போ அந்த வயசில் தான் எனக்கு ஜாதி பெருமைலாம் இருந்தது. ஜாதிங்கிறது கூட அது ஒரு வீரன்னு நினச்சிக்கிறாங்க. மற்றவனை தாழ்த்தி எப்படியாவது உயர்ந்துடணும், அதுக்கு மற்றவனை தாழ்த்திட்டு நம்ம உயர்த்திடலாம் அப்படி. அப்போ அது இயல்பாக உண்மையாக இன்றைக்கி எனக்கு ஜாதி நம்பிக்கை கிடையாது. சின்ன வயசில் இருந்தது, இன்றைக்கி இல்லை. மத நம்பிக்கை சின்ன வயசில் இருந்தது, இப்போ இல்லை. அப்போ எது நிஜம்? இன்றைக்கி தான். அப்போ எது செயற்கையானதோ அதை கட்டி காப்பாற்ற முடியாது. எது மனித இயல்போடு பொருந்தலையோ, எது பயமாக இருக்கோ, எது அச்சுறுத்துகிறதோ அது கட்டி காப்பாற்ற முடியாது. கடைசி வரைக்கும் மனிதர்களோட வராது. இப்படி தான் மனிதர்கள் கடைசியில் எங்கே நிற்பாங்க தெரியுமா? மனிதர்கள் வெண்மையானவர்களாகவும் பயந்தவர்களாகவும் ரொம்ப எளிமையானவர்களாகவும் நிற்பாங்க. எது மனித இயல்பு கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுவாங்க, விட்டுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஆரம்பத்தில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறணும்னு நிறைய பேர் போட்டி போட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா அதற்கான ஆர்வம் இப்போ கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கும். அதுக்கு நிறைய ஆர்வம்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் பேர்கிட்ட தான் அதற்கான ஆர்வமே இருக்கும். படிப்படி ஏன்னா அதெல்லாம் ரெக்கார்டெலாம் பண்ணியாச்சு, சாதனைலாம் இப்போ புரிஞ்சாச்சு. திரும்ப அதிலே போய் யாரும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதற்கான ஆர்வத்தை யாரும் கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. பாதுகாப்பாக வாழணும். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா எல்லோரும் நீ ஏறுனா ஆகா ஓகோன்னுவான். அங்கே விழுந்து செத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏறுறேன்னு சொல்லிவிட்டு இறந்து போனவங்க நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனவங்க இருக்காங்க. அவங்கள பற்றி ஐயோ அச்சோ ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சி கொட்டிட்டு மக்கள் போயிட்டே இருப்பாங்க. அல்லது உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, பேசாமல் இங்கே இருக்க வேண்டியது, ஒன்று யார் எவரெஸ்ட்டில் யாரை சொன்னது அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்படி தான் கேட்பாங்க. அதனால் இனிமேல் உள்ளதுக்கெல்லாம் அதெல்லாம் வரவேற்பு கிடைக்கும். இப்போல்லாம் இனிமேலாம் மனிதர்கள் பார்த்தோன்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் இன்றைக்கி தைரியம் வீரம். நீ மகிழ்ச்சியாக வாழ்றியா அதைத்தான் வியந்து பார்ப்பாங்க. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினாலோ ஆழ்கடத்தில் குளித்தாலோ உன்னை யாரும் வியந்து பார்க்க போகிறதில்ல. நீ மகிழ்ச்சியாக வாழ்றியா, ஜாலியாக இருக்கப்பா, நல்லா ஜாலியாக இருக்க, என்ஜாய் பண்ணுற லைஃப்பை அப்படின்னா தான் இன்றைக்கி வரவேற்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அன்பு செலுத்துறது. சண்டை போடுறது அன்னைக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம். இன்றைக்கி சண்டை போட்டால் சரி நாகரிகமே கிடையாது, உனக்கு ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கிற, நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, கொஞ்சம் மாதிரி அறிவு இல்லை உனக்கு, ஒன்றை மாதிரி ஒரு மனுஷன் தானே, அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லுவாங்க. இன்றைக்கி எதை பெருமையாக நினைப்பாங்க? அன்பு செலுத்துறது, நட்பு அன்பு பாசம், பழகிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கிறது, உதவியாக இருக்கிறது, பெரியவங்ககிட்ட மதிக்கிறது, பெரியவங்ககிட்ட பணிவாக நடக்கிறது, இந்த மாதிரி மரியாதை கொடுத்து பேசுகிறது, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது. இதுதான் இன்றைக்கி கூட அன்னைக்கு கூட உடம்பை உறுதியாக வச்சுப்பாங்க. எதுக்குன்னா சண்டை போடணுங்கிற நோக்கத்தோடு தான். உடம்பு ஒருத்தனுக்கு உறுதியாக இருக்கனாலே அவன் அதை வச்சு சண்டை போடணும் அப்படிங்கிறது தான் அன்னையோட நோக்கமாக இருந்தது. சண்டை போடுறதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சும்மா போனால் கூட வம்பு எடுப்பாங்க அந்த காலத்துலலாம், 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எல்லாருமே சண்டை போட்டாகணும். அப்போ உடம்பு உறுதியாக இருந்தாலும் உறுதி இல்லைனாலும் சண்டை போட்டாகணும். உறுதியாக இருக்கிறவங்க சண்டையில் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அப்போ உடம்போட உறுதியாக அன்றைக்கி சண்டை போட்டுருந்தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடல் உறுதியாக இருக்கிற ஒருத்தர் சண்டை போடவே விரும்ப மாட்டார். ஏன்னா உடம்பு அவ்வளோ அழகாக மாற்றி வச்சுருக்காரு, ஜிம்மில் போய் அழகாக உடம்பு மாற்றி வச்சுருக்காரு. அவர் போய் சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தழும்பு விழுந்துருச்சுன்னா, கீழே விழுந்து செராச்சுன்னா அந்த உடல் அழகு போயிடும். அதனால் இன்றைக்கி சண்டை போடுறோம். இன்றைக்கி உடம்பு அழகாக வச்சுருக்கவங்க சண்டையே விரும்ப மாட்டாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணு உடம்பு அழகாக வச்சுருக்கா, அவள் போய் குடிப்பிடி போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போடுவாளா? கண்ட முன்ன கம்பு கல் தூக்கிட்டுலாம் அடித்து சண்டை போடுவாளா? மண்டை உடஞ்சி போச்சுன்னா, மூஞ்சி உடஞ்சி போச்சுன்னா, மூக்கு உடஞ்சி போச்சுன்னா, அப்போ அது அசிங்கமாக இருக்கும்ல. அதனால் இன்றைக்கி சண்டை போடுறதே அது யார் இன்றைக்கி விரும்புகிறது கிடையாது, தப்புன்னு உணர்ந்துட்டாங்க. ஒரு அழகாக வச்சுக்கணுமா, அதை அழகாக பாதுகாக்கணுன்னா சண்டை போடக்கூடாது. சண்டை போடக்கூடாதுன்னா அந்த மாதிரி விரும்பத்தகாத சண்டைகள், படுகாயம் அடைகிற அவமானம், அந்த மாதிரிலாம் சண்டை போடுறது. ஒரு உரிமையோடு சண்டை போடுறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை போடுறது, அது வேறு விஷயம்.
ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு. அது இடத்துல எப்போவுமே அவங்க நமக்கு தேவை, சண்டை போடுறதுக்காகவும் நமக்கு தேவை. இப்போ வேண்டாம் இனிமேல் எனக்கு தேவையே இல்லைன்னு சண்டை போடுறது வேறு. எனக்கு தொடர்ந்து சண்டை போடுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஸா அப்போ அவங்ககிட்ட எனக்கு இவங்க தினமும் சண்டை போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் நாம் அவங்ககிட்ட ஆசையோ பாசத்தோடு சண்டை போடுறது அது வேறு. அப்போ அதில் வன்முறை இருக்காது, ஒரு அன்பு தான் இருக்கும். அந்த சண்டையில் கூட அன்பு தான் இருக்கும். நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. நீ இப்போ வேறு யாரோ ஃப்ரெண்டு பிடிச்சிட்ட இல்லை, அப்போ நான் இப்போ உனக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி உரிமையோடு சண்டை போடுறது ரொம்ப அழகான விஷயம். அந்த மாதிரி மனிதர்களோட இயல்பு என்ன அப்படிங்கிறது மனிதர்களுக்கு குழப்பம். மனிதர்கள் மரங்கள் ஏறுவாங்களா, அல்லது பனை மரத்தில் ஏறுறது, தென்னை மரத்தில் ஏறுறது, இதெல்லாம் மனித இயல்பா? எல்லாராலையும் இது முடியுமா? எல்லாராலையும் எளிதாக முடிய வேண்டும். ஆண்களாலையும் பெண்களாலையும் எளிதாக முடியணும். அதில் கொஞ்சம் கூட அதுதான் மனித இயல்பாக இருக்க முடியும். ஒரு கணத்தில் குதிக்கிறதோ, மரத்தில் ஏறுறதோ, ஒரு மலையில் ஏறுறதோ, அப்புறம் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறதோ, ஆழ்கடலில் குளிக்கிறது, ஒரு கடலில் குளிக்கிறது கூட ரொம்ப பயந்த விஷயந்தான். அதுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம். கரையில் ஏதாவது சுறா மீன் இருக்கலாம், கொடிய ஒரு பாம்பு இருக்கலாம். இப்படி நிறைய ஆபத்து இருக்குது கடலில். அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் அதுக்குள்ளே இல்லை, அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போக முடியும். தவிர அது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் வெளியிலே இருக்கலாமே, நீ ஏன் கடலில் போய் இறங்குற? அந்த மாதிரி பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். மனிதர்கள் ரொம்ப பயந்தாங்கொள்ளியங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். உங்களே நீங்கள் தாழ்வு மனப்பான்மை, தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை. என்னால் ஒரு கிணத்துல குளிக்க முடியாதா, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற முடியாதா, ஏன்பா உனக்கு தாழ்வு மனப்பான்மை? இல்லை, என்னால் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற முடியாது, அதான் எனக்கு ஒரே தாழ்வு மனப்பான்மை, எல்லோரும் சிரிக்கிறாங்க அப்படின்னா அது தேவையே இல்லை. உனக்கு பயமாக இருக்குது, ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் எல்லோரும் சிரிக்கிறாங்களே, நான் எப்படியாவது நான் அதை ஏறி தான் காட்டுவேன் அப்படி இல்லைப்பா. அது பயப்படுறது தான் நியாயம். ஒன்றை உசுப்பேத்தி ஒன்றை ஏற வச்சு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற வச்சு அங்கேருந்து விழுந்து நீ செத்துற மாட்டியா அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் நீ பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மனித இயல்பு. அதனால் மனிதர்கள் மென்மையானவர்கள், மனிதர்கள் பயந்தாங்கொழிகள். பயந்தான் நமக்கு பாதுகாப்பு. நாம் காடுகளில் வாழும்போது விலங்குகளாக வாழ்ந்தோம். நம்ம முன்னாடி நமக்கு குரங்கு தான் இப்போவும். விலங்குகளாக வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ நமக்கு பயத்தினால்தான் மரண பயம். இந்த சிங்கம் புலி கரடியெல்லாம் நம்மளை வேட்டையாடும் போது நமக்கு ஏற்பட்ட மரண பயம். காடுகளில் வாழ முடியல, கொலை நடுங்கிடுச்சு. அந்த நடுக்கத்தில் தான் இப்போ பயத்தில் காய்ச்சலே வரணுவாங்களோ அதுபோல் தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்தது. அந்த மனம் என்கிற நோய் வந்ததுனால தான் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள் மனித உருவத்திற்கு உருவ மாற்றம் அடைந்தது. நாம் இன்றைக்கி மனிதர்களாக இருக்கோன்னா மனம்ங்கிற நோய் தான் காரணம். நமக்கு பயந்தாங்கொழி நம்ம பயந்து நடுங்கினால தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்துச்சு. அதனால் அந்த பயம்தான் நமக்கு சொத்து. இன்றைக்கி அதே பயம்தான் இந்த பாருங்கள், நான் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்கிறேன். எங்கேயுமே சிங்கம் புலி கரடி இல்லவே இல்லை. காலங்காலமாக நாம் சேர்த்து வச்ச சொத்தே இந்த பாதுகாப்பு தான். இப்போ எல்லாம் நமக்கு அச்சுறுத்தல் தருகிற எந்த உயிரினமே நமக்கு பக்கத்தில் இல்லை. சுற்றி முற்றி பாருங்கள், நமக்கு அச்சுறுத்தல் தருகிற எந்த உயிரினமாவது இருக்கா? ஒரு யானை இருக்கா, அல்லது புலி இருக்கா, கரடி இருக்கா, ஓநாய் இருக்கா, சிறுத்தை இருக்கா, காட்டு நாய்கள் இருக்கா? இல்லை. நரி இருக்கா? விடமாட்டோம். நம்ம வாழுகிற பகுதியில் இதெல்லாம் விடமாட்டோம். நமக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்கக்கூடாது. நிறைய பாம்புகள் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப வருட காலமாக நம்ம இதை சுத்தப்படுத்திக்கிட்டே வரோம். இந்த பாதுகாப்பு தான் நாம் சம்பாதிச்ச சொத்து. அதனால் மனிதர்கள் தேவையில்லாமல் தன்னை பற்றி பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. நமது பயத்தை ஒத்துக்கோ. ஒருத்தன் ஒன்று அடிக்கிறதுக்கு வர்றான் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் தான் வீரன், நீங்கள் தான் ஒத்துக்கிறேன், நான் பயந்தாங்கொழியாக இருந்துட்டு போகிறேன், நீங்கள் தைரியசாலி தான், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு வீரம். அதனால் சிங்கம்தான் வீரம், சிங்கம்தான் வீரம், புலி தான் வீரம்னு அன்னைக்கு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா அந்த சிங்கங்களே எல்லாத்தையும் பிடிச்சி ஜூவில் அடைச்சி போட்டாங்க. யார் அப்போ வீரன்? மனிதர்கள் தான் வீரர்கள். காடுகளின் ராஜா யார்? மனிதர்கள் தான், சிங்கம் இல்லை. இப்போ நம்ம வாழ்கிற பகுதி எது? காடுகள் தான். காடுன்னா அது எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, இதுதான் காடு. ஏற்கனவே காடாக இருந்தது, இப்போ நம்ம மாற்றியிருக்கோம். மரங்களெல்லாம் வெட்டி சமவெளியாக மாற்றி காடுகளாக இருந்ததை இப்போ வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்குமே தவிர காடு அது கிடையாது. இதுதான் காடு. காடுகளோட தன்மையை மாற்றிட்டோம். காடு இப்படி தான் இருக்குன்னு முன்னாடி நாம் நினச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த நினைப்பை தான் நம்ம மாற்றிட்டோம். காடு இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இனிமேல் காடு இப்படி தான் இருக்கும். மனிதர்கள் வாழ்கிற பகுதி இருக்குது பாருங்கள், இதுதான் காடு. இங்கே பயன் தருகிற மரங்கள் இருக்கும், வீடு இருக்கும். இதுதான் காடு. இங்கே சிங்கம் இருக்காது, புலி இருக்காது. இதுதான் காடு அப்படின்னு காடுகளுக்கான இலக்கணத்தையே நம்ம மாற்றிட்டோம். காடுன்னா எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது காடு. இதுதான் காடு. இதுதான் இந்த பூமியில் நிறையா இருக்குது. இப்போ மனிதர்கள் வாழ்கிறாங்க பாருங்கள். ஊர், நகரம், மாநகரம்,
அப்படின்னு சொல்லி கிராமங்கள் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் காடு. ஏற்கனவே காடாக இருந்தது தான் நம்மளுடைய நமக்கு பாதுகாப்புக்கு தகுந்தாற்போ வந்து மாற்றி விட்டோம். முன்னாடி என்ன நிறைய மரங்கள் இருந்தது. காடுன்னா அதானே, நிறைய மரங்கள் இருந்திருக்கும். எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, உலோகங்கள் கத்தி அருவா ஈட்டி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மரங்கள். ஏன்னா மரங்களே வெட்ட முடியாது கற்காலத்தில். அப்போது ஒரே மரங்கள், புதர், செடி, அங்கே புலி இருக்கா சிறுத்தை இருக்கான்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நமக்கு எங்கேருந்து சாவு வரும்னு சொல்ல முடியாது. புலி எங்கேருந்து வரும்? மரத்து மேலேருந்து கூட குதிக்கும். சிறுத்தை மரத்து மேலேருந்து கூட குதிக்கும். நம்மளை அடித்து தூக்கிட்டு மரத்துக்கே தூக்கிட்டு போயிடும். அப்படியெல்லாம் இருந்த காலகட்டம். அப்போ தான் இந்த உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க மனிதர்கள். உலோகங்களை கண்டுபிடிச்ச உடனே அந்த உலோகத்தை வச்சு மரங்களை வெட்டினாங்க. மரங்களை வெட்ட முடியுங்கிறதே அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் கற்காலத்தில் இந்த மரங்களை வெட்ட முடியுமா அப்படிங்கிறது தெரியாது தானே. உண்மையிலே உலோகங்களான கத்தி அருவா ஈட்டி இல்லைன்னா, கடப்பாறை இல்லைன்னா, உங்களால் ஒரு கோடாரி இல்லைன்னா ஒரு மரத்தை எப்படி வெட்ட முடியும்? வெட்ட முடியுங்கிறதே அது வரைக்கும் தெரியாது மனிதர்களுக்கு. இயற்கையோட இயற்கையை எதுவும் செய்ய முடியாமல், சீர்திருத்த முடியாமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் மரங்களை வெட்டினாங்க, சமவெளியாக மாற்றினாங்க. ஏன்னா ஒரே மரமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எங்கே புலி இருக்குது, எங்கே சிறுத்தை இருக்குது, எங்கே பதுங்கிக்கிட்டு இருக்குது, எங்கே பாயுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ மனிதர்களுக்கு பாதுகாப்பான இடம் தெளிவாக தெரியணும். சமவெளி, இந்த மரங்களெல்லாம் வெட்டு, சமவெளியாக மாற்று. அப்போ தான் நமக்கு பாதுகாப்பு, எங்கேருந்து புலி வருது எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சமவெளியாக மாற்றினாங்க. மாற்றி இன்றைக்கி நம்ம வாழ்கிற பகுதிங்கிறது காடு தான். ஏற்கனவே காடுகளாக இருந்தது தான். அதை நம்ம மாற்றிருக்கோம், அவ்வளோதான். காடுகள்னால் அது எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நாம் இருக்கிற பகுதி காடுகள் தான். காடுகளோட தன்மையை தான் மாற்றிடும். அப்போ அதையும் நம்ம மாற்றணும். எதெல்லாம் நீங்கள் காடுகள்னு சொல்கிறீங்களோ அதையும் நம்ம மாற்றணும். அல்லது அதையாவது நம்ம அப்படியே விட்டு வைப்போம். காடுகள்னு சொல்கிறோம்ல, அதை அப்படியே விட்டு வைப்போம். ஏன்னா அது மலைகள் அங்கே தான் இப்போ காடுகள்லாம் இருக்குது. அந்த மலைகளில் இருக்குது பாருங்கள் காடுகள், அதை நம்ம அப்படியே விட்டு வைப்போம். ஏன்னா அது மழை பெறுவதற்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த காடுகளில் இருக்கிற மரங்களை நம்ம வெட்ட வேண்டாம், சமவெளிக்கு வந்துடுவாங்க. அந்த மலைகளில் இருக்காங்க பார்த்தீங்களா, கொடைக்கானல் அங்கெல்லாம் வசிக்கிறாங்கல்ல, அவங்க எப்போவும் பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கரடி வருமோ, சிறுத்தை வருமோ, புலி வருமோன்னு பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு சமவெளிக்கு வந்துடுங்க. நீங்கள் அங்கெல்லாம் இருக்காதீங்க. ஏன் பயந்து வாழ்கிறீங்க? வா, சமவெளியில் உனக்கு இடமா இல்லை, ஏகப்பட்ட இடம் இருக்குது. சமவெளி காடுகள் இருக்குல்ல, அங்கே விலங்குகள் மிருகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம அழிக்கலாம். அங்கே மனிதர்களை குடியேற்றலாம். சமவெளி காடுகள் எங்கே இருக்குது? இந்த ஆப்பிரிக்காவில் இருக்குது. அங்கெல்லாம் சமவெளி காடுகள். அங்கே சிறுத்தைகள், சிங்கங்கள், புலிகள்லாம் இருக்குது. அது ஏகப்பட்டவர் வேட்டையாடிட்டு இருக்காங்க துப்பாக்கியால். நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், இந்த வேட்டையாடுதல் பற்றி. அவங்க உரிமம் பெற்று துப்பாக்கி எடுத்து கூட்டமாக போய் வேட்டையாடுறாங்க. அந்த சிங்கம், புலி, சிறுத்தைகள், ஓநாய்கள், கழுதை புலிகள் இதெல்லாம் வேட்டையாடுறாங்க. நடக்கிறத சொல்கிறேன். அப்போ வந்து வேட்டையாடுறாங்கன்னா அதுக்கு உரிமம் பெற்று அது. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு பாருங்கள், இன்றைக்கி ஈஸியாக வேட்டையாடுறாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு புலியை வேட்டையாடணுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஈஸியாக துப்பாக்கி வச்சு அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க, சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடங்கள்லாம் இன்றைக்கி வந்து அச்சுறுத்தல் இல்லாத ஒரு பகுதியாக மாறிடும். இப்போ வந்து ஐரோப்பாவில் பார்த்திங்கன்னா ஓநாய்களோட தொல்லை. எப்படி நாய்கள் எப்படி நமக்கு வந்து தெருவுலையும் ரோட்லேயும் அலையுது, ஊர்காட்டில் எவ்வளோ நாய்கள் இல்லை, அதுபோல் அங்கே பார்த்திங்கன்னா ஐரோப்பாலாம் பார்த்திங்கன்னா, ஐரோப்பா அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா ஓநாய்களோட தொல்லை. ஏன்னா அங்கெல்லாம் மக்கள் தொகை ரொம்ப கம்மி, பரப்பளவு அதிகம், ஒரே காடுகள் தான். அப்படி இருக்கும்போது ஓநாய்களோட தொல்லை அங்கே அதிகம். இவங்க வந்து ஏதாவது விவசாயம், கால்நடைகள் வளர்ப்பாங்க, இந்த ஓநாய் புகுந்து வேட்டையாடிட்டு போயிடும். அதனால் ஓநாய்களை வேட்டையாடலான்னு சொல்லிட்டு அவங்க உரிமம் கொடுத்துருக்காங்க. உரிமம் பெற்றவர்கள் ஓநாய்களை வேட்டையாடுறாங்க. பாதுகாப்பாக வேட்டையாடணும், மனிதர்களுக்கு எதுவும் குண்டடி போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேட்டையாடி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அது ஒரு காலத்தில் அப்போ வந்து ஓநாய்களே இல்லாத ஒரு சூழல். அது சமவெளியாக தான் இருக்குது. சமவெளி காடுகளை மனிதர்களை கொண்டு குடியமர்த்த வேண்டும். அமெரிக்காவிலாம் எவ்வளோ இடம் இருக்குது, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காலாம் ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஏன் அரேபியாவில் போய் நீ வாழ்கிற? அரேபியாவில் என்னத்துக்கு நீ வாழ்ந்துட்டுருக்க? இல்லை பாலைவன பகுதியில் எதுக்கு வாழ்கிற? இங்கேருந்து நாங்கள் சாப்பாடு அனுப்பிச்சி அதனால தான் நீ சாப்பிட்டுட்ருக்க. நாளைக்கு 2040 இயந்திர அறிவியலும் செயலிழக்கும். அப்போ உனக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவ? அப்போ இப்போவே நீ என்ன பண்ணு, 2040க்கு முன்னாடியே உன் இடத்த நீ காலி பண்ணிட்டு, பாலைவனத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு நல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போ. எவ்வளோ இடம் அங்கே, பாப்புலேஷன் கம்மி, 2-3 ஒரு இந்தியாவோட இன்னும் 2 மடங்கு பெரிய பரப்பளவு உள்ளது ஆஸ்திரேலியா. ஆனால் மக்கள் அங்கே 30 கோடி பேர் தான் இருக்காங்க. அங்கே இன்னும் 200 கோடி பேர் வசிக்கலாம். அப்படின்னா அந்த அரேபிய பாலைவனத்தில் இருக்கிறாங்க அத்தனை பேரும் அங்கே போயிடு. அரேபிய பாலைவனத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அங்கே போயிடணும். எங்கே? ஆஸ்திரேலியா போயிடலாம், வட அமெரிக்கா போங்க. எங்கெல்லாம் சமவெளி காடுகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற மிருகங்களெல்லாம் இல்லாமல் பண்ணிவிட்டு மனிதர்கள் வாழுகிற இடங்களாக மாற்றுங்க. இப்போவே பண்ணுங்க. ஏன்னா 2040 வரைக்கும் நமக்கு அவகாசம் இருக்குது.
அதனால் சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் பண்ணணும். நம்ம 2040 இந்த இயந்திர அறிவியலும் ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் துண்டை காணும் துணியை கொண்டு பாதுகாப்பான இடம் அரேபியாவில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க? யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. எந்த மதமும் உங்களை காப்பாற்றாது. இல்லை எங்களுடைய புனித மதம் இங்கே தான் இருக்குது, அல்லது இஸ்லாமிய மதம் முகமது நபி இங்கே தான் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக அந்த மண்ணில் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வெளி மாநிலத்து சாப்பாடு காய்கறி எல்லாம் இங்கேருந்து உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏன் அங்கே கஷ்டப்பட்டு வாழ்கிறீங்க? பகலில் வெளியே தலை காட்ட முடியாது, பல மடங்கு வெயில் அடிக்குங்க. நைட்டு பார்த்தா பல மடங்கு குளிர் அடிக்கும். அப்போ அந்த பகுதியில் எளிதாக வாழ முடியாது. அதனால் அதை காலி பண்ணிவிட்டு வாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுங்க, அமெரிக்காவுக்கு போயிடுங்க, வட அமெரிக்கா, உலக நாடுகள் எல்லாம் என்னுடைய செய்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை முன்னெச்சரிக்கை. இதெல்லாம் என்னடா இவன் ஒருத்தன் இவன் சொல்கிறான்னு இவன் உலக நாடுகளுக்கே தகவல் கொடுக்குறானா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் மிகப்பெரிய காரியத்தை செய்ய மறந்துட்டேன். நான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நான் நடத்தியிருக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடியே எனது புரட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கணும். இன்னும் சின்ன வயசுலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கணும். மிகப்பெரிய இந்த உண்மையை நான் சின்ன வயசுலேருந்தே இந்த உண்மைகளை நான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கும்போது, அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலகம் எதிரானது, அதற்கு மாற்றான ஒரு உலகம் தேவை, அது சார்ந்து நான் எனது கருத்துக்களை தொடர்ந்து பேசிகிட்டு வந்திருந்தேன்னா இந்நேரம் உலக நாடுகளுக்கு இந்த செய்தி போயிருக்கும். எனது கருத்துக்கள் மறுக்க முடியாத உண்மையாக இருந்திருக்கும். அது உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும். கடந்த 20 வருடத்தில் மனித வரலாற்றை வேறு மாதிரியாக மாற்றி இருக்கிறக்கூடிய திறன் என்கிட்ட உண்டு. அதனால் அந்த கடமையை நான் செய்ய மறந்துட்டேன். அதனால் நான் சொல்கிற செய்தியை ஊழ்ந்து கவனித்து மிகப்பெரிய மாற்றத்துக்கு எதிர்காலத்தில் நம்ம தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.